நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ரட்சிப்பின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ்வது தேவனுடைய சித்தமா என்று பார்ப்போமானால், ஆசீர்வாதமாய் வாழ்வது தான் தேவனுடைய சித்தம். இதை எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாக வாசிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது. அநேக இப்போ கிறிஸ்தவ வட்டாரங்களில் 2 விதமான போதனைகள் நடமாடிக்கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் என்றால் பரலோகத்தை அடைய வேண்டுமானால் அவங்க ஐஸ்வர்யான்களாக இருக்கக்கூடாது, அல்லது கஷ்டப்பட்டு கொண்டு தான் வாழணும், அப்போ தான் பரலோகம் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி போதனைகளும் நடமாடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் ஜனத்தை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருக்கு பிரியம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் தரித்திரருக்கு சுவிசேஷம் தெரிவிக்கும்படி அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார் என்று ஏசாயா 60 லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். ஐயா, இது ஒருவேளை நீங்கள் பழைய ஏற்பாட்டு உபதேசம் இது புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாதோ என்று சொன்னாலும் கூட, புதிய ஏற்பாட்டிலே கலாத்தியர் இருக்கிறது நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறதை வாசி கேட்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், புறஜாதியராகிய நமக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அல்லேலூயா. ஆகவே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு உண்டு என்று சொல்லி பாருங்கள். ஆபிரகாம் யார்? விசுவாசிகளின் தகப்பன். நாம் யார்? விசுவாசிகள். அப்படியானால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு. வரும் ஆவியினாலே வரும்படி இயேசு கிறிஸ்து நம் ஜனத்தின் மேல் வருகிறதான நியாயப்பிரமாணத்தின்படி சாபங்கள் அல்லது முற்பிதாக்கள் வழியாக வரக்கூடிய, அதாவது ஜென்ம சாபங்கள் இருந்தால் கூட அவைகளே என்ன செய்கிற ஜென்ம சாபங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றி முடித்து விட்டார். அதற்கான தண்டனை அனுபவித்து முடித்து விட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வரும் என்று. இதை ஏசாயா 53:5 இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்தார்? நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆகவே நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய தரித்திரத்தை நீக்கும்படியாகவும் அவர் சிலுவையிலே என்ன செய்தார்? தரித்திரத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படி. தரித்திரத்துக்கு சுவிசேஷம் என்று சொன்னால், அதாவது உன் தரித்திரம் நீங்கும் என்பது தான் அவருக்கு உரிய சுவிசேஷம். ஆக சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் என்றால் உன் சிறுமை நீங்கிட்டு நீ சுகவாழ்வாய் சுயித்திருப்பாய் என்று சொல்கிறது தான் அது சுவிசேஷம். இவ்விதமாக நமக்காக இயேசு கிறிஸ்து நமக்கு சுகவாழ்வை தரும்படி அவர் நம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் அனுபவித்த பாடுகளுக்கு கணக்கில்லை. அவ்விதமாக அந்த பாடுகள், அந்த கேடுகள் ஏன் அவர் அடைந்தார் என்றால்,
நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்ம மேல் வந்த சாபத்தை அவர் சுமந்து தீர்க்கும்படி அப்படி ஆயிற்று. அதனால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்றால் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக தொடர்ந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவரை குறித்து எலியேசர் சொல்லும்போது, என் எஜமானை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார் என்று சொல்லி அவருக்குள்ள ஆஸ்திகளை எல்லாம் பட்டியலிட்டு சொல்கிறார். விதமாக ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம், காண்கிறோம். ஆகவே ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாம் மட்டுமே ஆசீர்வாதம், ஆபிரகாமின் சந்ததியாகிய ஈசாக்குடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமானால் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிருந்தது. அந்த நாட்களிலே தான் உலகமெங்கிலும் பஞ்சம் நாட்களிலே பஞ்சம் ஆபிரகாம் நாட்களில் உண்டான ஒரு பஞ்சத்தை போன்ற ஒரு பஞ்சம் ஈசாக்கினுடைய நாட்களில் உண்டாயிருக்கிறது. ஆனால் அந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளையாகிய ஈசாக்கினுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய 12-13ஆம் வசனம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 12-13ஆம் வசனத்தை வாசி. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமின் சந்ததிக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை பாருங்கள். தேசத்திலே பஞ்சம்தான், ஆனாலும் ஈசாக்கு விதை விதித்த போது ஈசாக்குக்கு 100 மடங்கு பலன் பெற்று, அது மட்டுமல்ல வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொரோனாவின் நாட்களில் கூட கடந்த நாட்களிலே அநேகருக்கு பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அபரீதமாய் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலெல்லாம், எங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் அந்த நாட்களிலே ஊழியம் தடைப்பட்டிருந்தது, ஆராதனைக்கு செல்ல முடியாத நிலைமை இருந்தது, ஆராதனை இல்லாத இருந்தது, கூட்டங்கள் இல்லாமல் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அதிசயமாய் பாதுகாத்து கொண்டார், குறைவின்றி பாதுகாத்தார். வேதம் சொல்லுறது, பஞ்ச காலத்திலே ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வித்து வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக ஆனான் என்று விதமாக ஆகிறதுக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். மாத்திரமல்ல, இந்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தினாலே அது என்ன நடக்கும், அல்லது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வெறுக்கவில்லை, ஆடம்பரத்தையும் அனாவசியத்தையும் வெறுக்கிறார் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஒரு சிலருக்கு ஐஸ்வர்யம் பெருகிவிட்டால் அவர்கள் அதை வைத்துக்கொண்டு ஆடம்பரமாகவும் அனாவசியமாகவும் வாழ்ந்து தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். ஒருவேளை அதன் நிமித்தம் அப்படி சொல்லலாம். ஆனால் ஆசீர்வாதம் பாவமல்ல, அதை கர்த்தருக்கென்று உபயோகப்படுத்த வேண்டும். ஆசீர்வாதத்தை செல்வத்தையும் கர்த்தருக்கென்று வாழ வேண்டும். அப்படியானால் மற்றவர்களுக்கு இவர்களோடு தேவன் இருக்கிறார் என்று கண்டுகொள்வார்கள். இந்த காரியத்தை ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களை வாசி கேட்போமானால், அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, அன்று ராத்திரியிலே கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம். ஒரு நிமிஷம், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அதற்கு என்ன காரணம்? அவர் சொல்கிறார், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம். அங்கே அதைத்தான் பார்த்தோம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது என்று. என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, அவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அங்கே தன் கூடாரத்தை போட்டான். தேவனுடைய பிள்ளைக்கு முதலாவது தேவை
கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கான பலிபீடம். இவ்விதமாக கர்த்தருடைய காரியத்தை முதலாவது செய்து தனக்கு ஒரு கூடாரத்தை அங்கே ஸ்தாபிக்கிறான். அவ்விடத்தில் ஈசாக்கு வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அங்கே இப்போ முதலாவது செய்தது தேவனை தொழுது கொண்டு அவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு அப்புறமாக தனக்கு ஒரு கூடாரத்தை போட்டு இப்பொழுது துறவை தோண்டுகிறார்கள். அங்கே நல்ல ஊற்றை காண்கிறார்கள். தொடர்ந்து அபிமெலேக்கும் இப்போது அபிமெலேக்கு இவனுடைய ஈசாக்கின் வேலைக்காரர் தோண்டின துறவுகளையும் ஆபிரகாமின் நாட்களில் தோண்டின துறவுகளையும் தூர்த்து போட்டு ஈசாக்கை தேசத்தை விட்டு துரத்தி விட்ட அந்த அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவனுடைய சிநேகிதனாகிய அபிசாகும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்து வந்தார்கள். கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். ஒரு நிமிஷம், எதனால் இவங்க கண்டாங்க? அவன் இவங்களுக்கெல்லாம் பஞ்சம், ஆனால் ஈசாக்குக்கோ 100 மடங்கு. அது மாத்திரம் இல்லை, வர வர விருத்தடைந்து மகா பெரியவனாகிறான். இப்பொழுது அவர்கள் கண்டு கொண்டார்கள் கர்த்தர் நிச்சயமாய் ஈசாக்கோடு இருக்கிறார் என்று. தேவனுடைய பிள்ளையே, நீ தரித்திரமாய் வாழ்வது ஆண்டவருக்கு சித்தமல்ல. நீ ஆசீர்வாதமாக இருப்பது தான் ஆண்டவருக்கு பிரியம். நீ உன்னுடைய தரித்திரம் நீங்கி நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறதை மற்றவர்கள் கண்டு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்கள் என்று அறிக்கை செய்வார்கள். இப்போது அதுதான் செய்தான் இந்த அபிமெலேக்கு ராஜா. சொல்லுகிறான், கர்த்தர் உன்னோடு நிச்சயமாக இருக்கிறார் என்று நாங்கள் கண்டுகொண்டோம். எங்களுக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக ஆகையால் எங்களுக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று ஏன் விரும்புகிறார்கள் என்றால், பரவர வீழ்த்தடைந்து மகா பெரியவனாகிறான். ஒருவேளை நம்மையும் ஜெயித்து நம்முடைய ராஜ்யத்தை பிடித்து விடுவாரோ என்ற பயம் ராஜாக்களுக்கே பயமாக இருக்கிறது. சாதாரண விவசாய குடியில் பிறந்த ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கை பார்த்து அவர் பயப்படுகிறான். ஏனென்றால் இவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது நிமித்தமாய் கர்த்தர் நிச்சயமாய் இவனோடு இருக்கிறார் என்று கண்டதினாலே அவன் பயந்து அவனோடு உடன்படிக்கை பண்ணும்படி வருகிறான். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிடுவது போல நீர் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்முடைய உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். உடன்படிக்கை கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்கிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பதை காணும் பொழுதுதான் மனிதர்கள் அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை கண்டுதான் தேவன் அவனோடு இருக்கிறார் என்றும் கர்த்தர் இவனை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுகிறதுனாலே இவருக்கு சத்துருக்களாக இருந்தவர்களும் இவனுடைய சிநேகமாகும்படி வருகிறார்கள். ஆகவே அருமையானவர்களே, தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். கலாத்தியர் 3:13-14 சொல்லப்பட்டபடி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்ல வந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவ்விதமாகவே தரித்திரத்தை நீக்கி தேவையான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்து கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை மற்றவர்கள் காணும்படி செய்வார் நிச்சயமாக. அது மாத்திரமல்ல, யாக்கோபுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் யாக்கோபு ஆதியாகமம் 32:10 யாக்கோபு அறிக்கையிடுகிறார் பாருங்கள். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேன்னு பாத்திரம் இல்லை. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவன் ஆனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனாய் ஆனேன் என்று சொல்கிறான். என்ன, இவன் அண்ணனுக்கு பயந்து தாய் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவன் மாமன் வீட்டிற்கு பிரயாணப்படுகிற போது அவன் தன்னுடைய தேவனிடத்திலே பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து என்னை திரும்ப வரப்படுவாரானால் நான் அவருக்கு என்னுடைய சம்பாத்தியத்திலெல்லாம் தசமாவும் கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டு சென்றான். அப்போ தன் கையிலே கோல் மட்டும் உண்டு. அங்கே சென்று மாமனுக்கு ஆடுகளை மேய்த்து 20 வருஷத்துக்கு மேலாக 4 மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லா மிருக ஜீவன்களோடு கூட ஐஸ்வர்யவனாகி திரும்பி வரும்போது தான் சொல்கிறான், 2 பரிவாரங்களை உடையவனாய் நான் கோலும் கையுமாக இந்த
யோர்தானை கடந்து சென்றேன், இப்பொழுதோ இந்த 2 பரிவாரங்களை உடையவனாய் வருகிறேன் என்று சொல்லி தேவன் எனக்கு தேவரீர் எனக்கு பாராட்டின தயவுக்கு நான் எல்லளவும் பாத்திரம் நல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்தி தேவனை உயர்த்தி தேவன் கொடுத்த ஐஸ்வர்யங்களுக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இதெல்லாம் போதும் அவன் திருப்தி அடையவில்லை. இந்த உலக ஐஸ்வர்யத்திற்கு நிமித்தம் யாரும் நாம் திருப்தி அடைந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரலோக ஐஸ்வர்யம் நமக்கு கட்டாயம் அவசியம். இதை குறித்து அங்கே என்ன வாசிக்கிறோன்னா 26ஆம் வசனம் முதல், அதே அதிகாரம் 26 முதல் 29 வரை வாசி. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். ஒரு விஷயம், இவனுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு இவன் தனித்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிறான். இவனுக்கு தேவை தேவனுடைய ஆசீர்வாதம். ஐயா, இந்த உலக ஆசீர்வாதம், இந்த உலக பொருள் வேலைக்காரிகள் ஐஸ்வர்யம் செல்லும் இவன் ஒன்று திருப்திப்படுத்தவில்லை. இவன் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு தனித்து தேவனோடு உட்கார்ந்து இப்பொழுது ஜெபிக்கிறான். நீ ராம் முழுதும் ஆண்டவரோடு போராடி ஜெபிக்கிறான். அவர் சொல்லுகிறார், நான் போகட்டும், விடிய போகிறது என்று சொன்னார். அவன் சொல்லுகிறான், இல்லை, இரவு முழு ஜெபம், தனித்த மனிதனாய் முழு ஜெபம் பண்ணுகிறான். நீ ஆசீர்வதித்தாலுமே போக விட மாட்டேன்னு சொல்கிறான். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். அப்பொழுது அவர் உன் பெயர் என்னவென்று கேட்டார். யாக்கோபு என்றார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். அல்லேலூயா. தேவனோடு மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய் என்றார். இப்போது அவர் சொல்கிறார், இப்போ இவன் இதே மனுஷன்ட்ட ஒரு தடவை இவனுடைய தாப்பனார் ஈசாக்கு பார்வையில்லாத மனிதனாய் உட்கார்ந்து இருக்கிறான். யாக்கோபை பார்த்து கேட்கிறான், யாரப்பா நீன்னு? அவன் சொல்கிறான், நான் உங்களுடைய மூத்த குமாரனாகிய ஏசான்னு சொல்லி பேரை மாற்றி சொன்னான். இப்போ தேவனிடத்தில் மாற்றி சொல்ல முடியாது. இப்போ கேட்குறார் ஆண்டவர், நீ யார், உன் பேர் என்ன என்று சொல்லும்போது அவன் சொல்கிறான், நான் யாக்கோபு. யாக்கோபு என்றால் எத்தன் ஏமாற்றுக்காரன் என்று. நான் ஏமாற்றுக்காரன் தான் ஆண்டவரே, என் ஆசீர்வதியும். நாம் ஒருவேளை இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, நீ எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவராக இருந்திருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் நீர் கேட்க வேண்டியது, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுவோமானால் நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அவன் சொல்கிறான், உள்ளது சொல்லிட்டான், நான் யாக்கோபு தான். இப்போ அவர் சொல்கிறார், நீ இனி ஏமாற்றுக்காரனாக இருக்க மாட்டேன், இஸ்ரவேலின் தேவனுடைய பிரபு என்று அர்த்தம் கொள்ளும் இஸ்ரவேல் என்று சொல்லப்படுவாய் என்று சொல்லி சொன்னார். அந்த பெயர் இந்த நாளிலே அந்த சந்ததி முழுவதுக்கும் இஸ்ரவேல் தேசமே உருவாகி இருக்கிறது. சரி, இப்படி சொன்ன உடனே சரி, என் பேரெல்லாம் நீ கேட்டது சரிதான், உண்மை பேர் என்னன்னு கேட்குறான். ஆண்டவர் நோக்கி கேட்குறான், அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும், உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாயிற்று. அல்லேலூயா. ஆசீர்வாதம். ஐயா, இந்த உலக பிரகாரமான எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தது. இப்போ இந்த ஆசீர்வாதத்தை ஒரு சாக்குகளை கட்டி கொடுத்தாரா? இல்லை, வார்த்தையினாலே சொன்னார். நாம் இந்த நாளிலே அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், எல்லோரையும் எங்கள் சிறு பிள்ளைகளை கொண்டு வந்து ஆசீர்வதிக்க சொல்லி கொடுக்குறாங்க. அநேகர் வந்து முழங்கால் போட்டு என்னை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. ஜெபம் பண்ணி நாம் ஆசீர்வதிக்கிற போது நாம் அது மூட்டை கணக்கில் அள்ளி கொடுக்கறதில்லை. ஆனால் அந்த வார்த்தையிலே அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், அவனை வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கிறார். அவனை அப்பொழுது ஆசீர்வதித்தார். இப்போ அவனுக்கு திருப்தி உண்டாயிற்று. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து விட்டார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. கிருபை, தேவனுடைய கிருபைனா என்ன, அதை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும், அவர் ஐஸ்வர்யமுள்ளவர் தான். சர்வலோகத்தை உண்டாக்கிறவர், வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, எல்லாம் பூமியும் அவது நிறைவும் அவருடையது. ஆனால் அவர் உலகத்தில் வந்தபோது அவருக்கு சத்திரத்தில் இடமில்லை, துணியிலே சுற்றி முன்னணியிலே கடத்தியிருந்தார்கள். அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நிமித்தம் தரித்திரரானாரே. நம்முடைய நிமித்தம் அவர் தரித்திர கோலத்தை ஏற்றுக்கொண்டாரே. அல்லேலூயா. ஏன் அவருக்கு அந்த கோலம் என்று சொன்னால், நம்மை ஐஸ்வர்யம் ஆக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பாடுகளை பட்டார். மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். ஐயா, ஐஸ்வர்யம் எல்லாம் ஆசீர்வாதம் என்று எண்ணிவிடக்கூடாது. பணம், பொருள்,
பொன்பொருள் செல்வங்கள் இவையெல்லாம் ஆசீர்வாதம் அல்ல. இவையெல்லாம் ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கு தான். ஆனால் இதையெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி உலக மனுஷன் குறுக்கு வழியை பயன்படுத்துகிறான். ஒருத்தனை கெடுத்து, ஒருத்தனை ஏமாற்றி, அல்லது லஞ்சம் கொடுத்து, அல்லது ஏதோ ஒரு தப்பு தடா குறுக்கு வழியை பயன்படுத்தி முன்னேற வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். அப்படி அல்ல. கர்த்தரின் ஆசீர்வாதம் நேர் வழியாய் சரியாய் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து சம்பாதிக்கிறதிலே வருகிற சம்பாத்தியமே ஆசீர்வாதம் தான். அவ்விதமான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிறைத்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிறைத்திடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், நீ இருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லாய் நன்மைகளால் நிறைத்திடுவேன். 10 ஒரு பங்கு நீ கொடுத்தால் வானத்தின் பலகணிகள் திறந்திடுவேன். 10 ஒரு பங்கு நீ கொடுத்தால் வானத்தின் பலகணிகள் திறந்திடுவேன். இடம் கொள்ளாமற் மட்டும் நிரப்பிடுவேன், இடம் கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவேன், நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிறைத்திடுவேன். நன்றி ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, ஆண்டவரே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு சித்தம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சாபத்தை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை சுமந்து சம்பாதித்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் தங்கள் தரித்திரம் நீங்கி, கடன் கஷ்டங்கள் நீங்கி, ஓ ஸ்தோத்திரம், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொல்லப்பட்டபடி கர்த்தருக்கு கர்த்தருக்குள் ஆண்டவரே மன மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், தரித்திரம் நீங்கி ஆண்டவரே நல்ல நார்மலான நிலைமை உண்டாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, அற்புதத்தை செய்யும், நாமம் மைப்பட்டோம். கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பிக்கிறோம், பொறுப்படுத்திக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.